அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். யாரு? யோவான். யோவானை குறித்து சொல்லி இருக்கு. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஆனா கீழே ஒரு வார்த்தை வருது, சில சில நிரந்தரம் இல்லை. இந்த பூமியில நிறைய வெளிச்சங்கள் இருந்துச்சு. அவை எல்லாவற்றுக்கும் சில காலம். ஆனால் இதுவரையிலும் கால கணக்கீடுகளுக்குள்ளே வராத ஒருவர் இயேசு மட்டும்தான். இல்லையா? ஆமென். இயேசு சொல்றார்ல, ஆபிரகாம் என்னை காண ஆசையாய் கண்டு களி கூர்ந்தார். அப்ப ஆபிரகாமுக்கும் முந்தையவர், ஆபிரகாமுக்கும் முந்தையவர். அவருடைய பிரகாசம் நல்லா கவனிக்கணும். அவர் பெரிய வெளிச்சம். நம்ம ஏன் சொல்றோம்? எப்ப எல்லாருமே கொஞ்ச நாள் பிரகாசித்தாக, அப்புறம் காணாம போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுவாங்க, இந்த காலகட்டங்களிலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன், அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப முந்தின காலத்தில் வேற எவனும் இருந்திருக்கான்னு அர்த்தம். கொஞ்ச நாள் கழிச்சு இவன் ரிட்டையர்ட் ஆவான், இன்னொருத்தன் வருவான்னு அர்த்தம். அப்ப இந்த பிரகாசம் எல்லாம் சில என்ன இருக்க போல வாய்ப்பில்லை. அதுக்கு மேல நீங்க இருக்கலாம்னு நினைச்சாலும் ஜெபிச்சாது தள்ளிடுவான். இல்ல சிலர் நினைக்காது, சில காலம் தான் இதெல்லாம், சில காலம் தான் இந்த பிரகாசம், சில காலம். நமக்கு முன்ன எத்தனை பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க, எல்லாருமே சில காலம். ஆனா இயேசு மட்டும் நான் ஆதியும் அந்தவுமா இருக்கேன், நான் ஆல்பாவும் ஓமேகாவுமா இருக்கேன், நான் முதலும் முடிவுமா இருக்கேன், நான் இருக்கிறவராகவே நிலையான ஒளிமா. அதனாலதான் அது பெரிய ஒளின்னு நான் சொல்றேன். அது பெரிய வெளிச்சம். எல்லாரும் சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இயேசு பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சம். அதனாலதான் வீட்டுல சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும், இயேசு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. அது பெரிய வெளிச்சம். இந்த பேரை மட்டும் நம்ம வீட்டில் உச்சரிங்க. இந்த இயேசுவுக்கு வாழ உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அது பெரிய வெளிச்சாக்க. எவன் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. எல்லாம் இயேசு. அல்லேலூயா. சில நேரத்தில் சத்துரு குடும்பங்களுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நின்று பயங்கரமா குரல் கொடுக்கலாம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். தாவீதுக்கும் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் வெகு நாட்கள் யுத்தம் நடந்தது. ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பமோ பலகீனப்பட்டது. இருள் என்னைக்குமே வெளிச்சத்துக்கு முன்னால பலகீனப்படும். சாத்தானுடைய கிரியை ஆண்டவருக்கு முன்னால பலகீனப்படும். பிசாசின் வல்லமை தேவ கிருபைக்கு முன்னால பலகீனப்படும். எவ்வளவு உச்சத்தில் நின்னாலும் அது பலகீனப்படும். ஒரு நாளும் வெளிச்சத்திற்கு முன்னால இருள் ஜெயிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கையில இருக்கிறது ஒரு சின்ன மெழுகுத்திரியா இருந்தாலும் சரி, அது அதுக்கு வேலை செய்யத்தான் செய்யும். 10 மெழுகுத்திரி சேர்ந்துன்னா ஏரியாவை கிளியர் பண்ணியாச்சு. இந்த தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் இயேசு பெரிய வெளிச்சம்? அவர் நிலையானவர், அவர் நிலையானவர், அவர் நிலையானவர். ஆமென்.